நினச்சது இவங்க பேசுகிறாங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஸோ தட் தே வில் கேரி ஆன். ఇంగ్లీష్లో చెప్పండి మేడం. తమిళ్లో చెప్తాను, ట్రై చేస్తాను. మీరు మాట్లాడేటువంటి మీరు మాట్లాడండి, తర్వాత నేను చెప్తాను. స్టిల్ మాట్లాడండి. வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது சுத்தம் சார் வேற இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கேயும் ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி. எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கோம். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு. 3 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிக்கல. எங்களுடைய கட்சி இருக்கு சார். தமிழ்நாட்டில் இல்லை, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022 ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது இப்போ நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் 17. ஓகே, சார் இது ஆல் இண்டியா பார்ட்டி இல்லையா? எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? அங்கே தானே பண்ணுறோம், டெல்லியில். சார் நம்ம கட்சி ஆந்திரால இருந்து தான் இருக்கிறது. சார் 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 அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்க. அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள். என்னுடைய பெயர் முனி ஆறுமுகம். நாங்கள் நாளை மறுதினம் பொட்டி ஸ்ரீராமுடைய நினைவு இல்லத்தில் எங்களுடைய கட்சியை மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு 2ஆம் நிகழ்ச்சிங்க. இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி. அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது மாநில கட்சி. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி, அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான பட்டியலை எங்களுடைய கூட்டணி தலைமைக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கேங்க. இதுதாங்க. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஆரம்ப நிலையில் பேசினாங்க. சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை ஒத்துக்கலை. நம்மளோட நோக்கம் டிஃப்ரெண்ட் இருக்கு சார். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அது மாற்றம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது.
சார் அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணால் பட்டியலை போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து ஆமாம் 11 மாநிலத்தில் இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுல பதில் சொல்ல முடியாது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைன்னா, கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குது. இதான் என்னுடைய இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வியில் யார் முன்னுரிமை வர்றாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்க பார்த்து பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன், இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? இல்லை, அது காங்கிரஸினுடைய கொள்கை பிடிக்காம நாங்கள் வரலைங்க. நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதிலிருந்து விலைக்கு வந்துட்டேன். கொள்கையை பிடிக்காம நான் வரல. ஆமாம். சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சரி சார், இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ்மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கோம், அப்போ தெரியும் உங்களுக்கு. சார், இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழி நடத்துகிறாங்க. எல்லா கட்சியுமே தான். இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்வதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடத்து வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 33% விமனுக்கு இங்கே ரிசர்வேஷன் இருக்குது.
ஸோ 33% பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியிலே நம்ம மகளிருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும், அது வந்து வி ஹேவ் டு மேக் இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம். அப்புறமா விவசாயிங்களுக்கு 47 பேர் ஒரு தினம், ஐ மீன் எனக்கு சரியாக வரதில்லை, நான் தமிழில் நான் பேசுகிறேன். 47 பேர் விவசாயிகள் தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினக்கு. எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க? நம்ம சரியாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனாலே தானே அவங்க அப்படி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படியே எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போ ஏன்னா பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க, பணம் இல்லாதவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, எதோ வேலை பண்ணுறது அது இது பண்ணின்னு இருக்காங்க. அது ஒன்று. இப்போ எம்ப்ளாய்மெண்ட், இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்னுட்டே கிடையாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னாக்கா என்ன பண்ணின்னு இருக்காங்க அவங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MBA படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. MBA படித்தவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவராக போகிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம நம்ம கட்சியில் அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக எஸ் ஆமா, இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளது 3 இயர்ஸ்ல இருந்து நடந்துன்னு இருக்கு. கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆயின பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது. ஆக்சுவலி என்னோட தொழில் வேற, ஆனாலும் நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ இங்க வந்து நிஜமா வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம நாடுல எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் சார். இல்ல இல்ல அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க. ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க. நாங்க மேடத்துக்கு புரியல, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல, ஓகே, அவரு கட்சிக்கு தான் அவங்க இது கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. சின்னத்துக்கு ரீசெண்டா சார், ரீசெண்டா இல்லை சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்குன பிறகு அவங்க வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நாங்கள் தேர்தல் நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி நாங்கள் ஒரு 10 கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தோம். இல்லை இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருக்குதுங்க. சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய பிறகு தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார்? சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 11 மாநிலத்துல கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு, விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. எவ்வளோங்க சார்? we are being a startup party, we have been a startup party. மேடம் ஒரு நிமிஷம். இப்போ தம்பி எல்லாருமே வந்து குழந்தை பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டியில் வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லாரும் வந்து 234 தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவர்? சொல்லுங்கள், எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் எனக்கு இருக்குன்னு, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே ஜெயிச்சிருக்காரு? சார் இல்லை, வார்டு கவர்னன்ஸ் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சரி. சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேயா? ஆல் இண்டியா பார்ட்டி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம், இது வந்து தேசிய கட்சி கரெக்ட். கேளுங்க. சரிங்க.
தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். எதுங்க சார்? இப்போதான் சார் நாங்கள் வந்திருக்கோம். எப்படிங்க? தம்பி தான் சொல்லணும் அது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறீங்க? 4 பேரான்னு ஏன் கேட்குறீங்க? தம்பி அந்த கேள்வி தப்பு. 4 பேரான்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம்? சார் வந்து விளக்க சொல்லிடலாம். எண்ணிக்கை என்பதெல்லாம் இல்லை, இனிமேல் ஒன்றும் சொல்லணும் சார். சார் தம்பி தம்பி கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. தம்பி தம்பி நீங்க கேளுங்க. பொறுப்பாளர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கறது என்ன இருக்குண்ணே? சரிங்க சார், நாங்கள் தான் சொல்லிட்டோமே, விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்தி கொண்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயிகள் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. சொல்லுங்க. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. వాళ్ళు అడుగుతారు క్వశ్చన్ అడుగుతారు.